இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். நம்ம இப்போதைய வகுப்பறைகள் அது வெறும் பழைய மாடல் இல்ல. அதுக்கு மேல குழந்தைகளின் புலன் உணர்வுகளையே ஒரு மாதிரி மழுங்கடிக்குதா? இது உண்மையா இருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா இதுல உண்மை இருக்குன்னே தோணுது. அதாவது நம்ம கல்வி முறையில கண்கள், காதுகள் இதுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு மத்த புலன்களை கவனிக்காம விட்டுடுறோமா? ஆமா, அந்த தொழிற்சாலை காலத்து கல்வி முறை மாதிரி இல்லையா? இப்போ தேவை மாறிடுச்சு. அப்போ இந்த பழைய முறையிலிருந்து மாறி ஒரு முழு மனிதனை அவங்களோட எல்லா புலன்களையும் மதிக்கிற ஒரு கற்றல் முறைக்கு எப்படி போறது? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதான். இதுக்காக நாம பின்லாந்து, சிங்கப்பூர், ஜப்பான் மாதிரியான நாடுகளோட அனுபவங்களையும் சில நடைமுறை வழிகளையும் கூட அலச போறோம். சரி, முதல்ல இப்போதைய நிலையை கொஞ்சம் பார்க்கலாமா? பொதுவா கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குது? பிள்ளைங்க அமைதியா உட்கார்ந்துருக்கணும், கரும்பலகைய பார்க்கணும், டீச்சர் சொல்றத கேட்கணும். இதுதானே வழக்கம். ஆமாம், ரொம்ப சரி. இதுல பாருங்க, கண்கள் அதாவது படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு, அப்புறம் காதுகள் லெக்சர் கேட்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண, இது ரெண்டும் தான் மெயின். அப்போ மத்ததெல்லாம் தொட்டு உணர்றது, வாசனை, சுவை, ஏன் உடம்போட அசைவு கூட, அதெல்லாம் பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்படுது அல்லது புறக்கணிக்கப்படுது. தொடுதல் அதாவது செயல்முறை அனுபவம் ரொம்ப கம்மி. வாசனை வகுப்பறைக்குன்னு தனி வாசனை கிடையாது, ரொம்ப மந்தமா இருக்கும். சுவை அது சுத்தமா இல்ல. ஏன் நம்ம உடலோட சமநிலை உணர்வு அதாவது மூவ்மெண்ட், நம்ம உள்ளுணர்வுகள் கூட பெரும்பாலும் அடக்கி வைக்கப்படுது. இது அந்த பழைய ஃபேக்டரி மாடல் கல்வி முறையோட மிச்சம் சொல்றீங்க. அமைதியா இருந்து சொல்றத செய்யற தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க, அதுக்கேத்த மாதிரி பயிற்சி, அப்படிதானே? ஆமா, அப்போதைய தேவைக்கு அது சரியா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு இதனால நாம எதை இழக்கிறோம்னு பார்க்கணும். மத்த புலன்களை பயன்படுத்தாததால குழந்தைங்களோட இயல்பான ஆர்வம், அவங்களோட கற்பனை திறன், ஆழமா கத்துக்கிற திறன் இதெல்லாம் பாதிக்கப்படுது இல்லையா? நிச்சயமா. ஆனா சில நாடுகள் மாற முயற்சி பண்றாங்கன்னு சொன்னீங்களே, பின்லாந்து பத்தி சொல்லுங்க. பின்லாந்துல விளையாட்டு வழியா வெளியில போய் கத்துக்கிறாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 15 நிமிஷம் வெளியில பிரேக் கட்டாயமா. ஓ, அப்படியா? இது சும்மா விளையாடவா இல்ல படிப்பு சம்பந்தப்பட்டதா? அது படிப்பு சம்பந்தப்பட்டதுதான். பின்லாந்து தேசிய கல்வி முகமையோட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பிரேக்ஸ் குழந்தைங்களோட கவனத்தையும் அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற திறனையும் அதிகப்படுத்துதான். அதனாலதான் அவங்க உலக கல்வி தரவரிசையிலையும் நல்லா இருக்காங்க, அதுவும் குறைஞ்ச மன அழுத்தத்தோட. பரவாயில்லையே. அப்போ சிங்கப்பூர்ல பயன்பாட்டு கற்றல் திட்டங்கள்னு சொல்றாங்களே, அப்ளைட் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ், அதுவும் இதே மாதிரி தானா? ரோபோ செய்யறது, 3D மாடல் பண்றதெல்லாம்? ஆமா, அது வெறும் டெக்னாலஜி பயிற்சி இல்ல. அதுல கைகள், கண்கள், மூளை எல்லாமே சேர்ந்து வேலை செய்து ஆர்வம் தூண்டப்படுது, மாணவர்கள் செஞ்சு கத்துக்கிறாங்க. இது அவங்களோட வாழ்நாள் கற்றல் நோக்கத்தோட ஒரு பகுதி. சரி, ஜப்பான்ல பார்த்தா பிள்ளைங்க கிளாஸ் ரூம் சுத்தம் பண்றது, லஞ்ச சர்வ் பண்றது, தோட்டம் போடுறது, இப்படி அன்றாட வேலைகள் மூலமாவா கத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, இது படிப்பு மாதிரி தெரியலையே. இதுவும் ஒருவித படிப்பு தான். வெறும் பாடம் இல்ல, நன்றி உணர்வு, சமூக பொறுப்பு, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் இப்படிதான் கத்துக்கிறாங்க. டோக்கியோ பல்கலைக்கழக ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது சமூக உணர்ச்சி கற்றல, உடல் விழிப்புணர்வை, ஏன் லாங் டேர்ம் மெமரிய கூட இது வளர்க்குதான். அப்போ விஷயம் என்னன்னா, கற்றல்ங்கிறது வெறும் மூளையோட வேலை இல்ல, அது நம்ம முழு உடம்போட சம்பந்தப்பட்டது. கை, காது, மூக்கு, நாக்கு, நம்ம உணர்வுகள் எல்லாமே. மிகச்சரி. ஹார்வர்ட்ல ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல பல புலன்களை பயன்படுத்தி கத்துக்கிட்டா ஒரே ஒரு புலனை மட்டும் பயன்படுத்துறதை விட 75% வரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்குடாம். அடையப்பா, 75%ன்னா அப்போ நாம இப்போதைய முறையில எவ்வளோ பெரிய கற்றல் வாய்ப்பை இழந்துட்டு இருக்கோம். இதை மாத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு புரியுது. சரி, இது எப்படி நம்ம கிளாஸ் ரூம்களுக்கு கொண்டு வரது? இது நடைமுறையில சாத்தியமா? நிச்சயமா முடியும். முதல்ல பாடத்திட்டத்திலேயே சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணமா கணக்குக்கு களிமண்ல உருவங்கள் செஞ்சு பார்க்கலாம். தொடுதல். சமையல் மூலமா பின்னங்களை கத்துக்கலாம். சுவை, மனம். அறிவியல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வர சத்தம் கேட்டல். இலைகளோட தன்மை தொடுதல். தோட்டத்துல பூக்களோட வாசனை நுகர்தல். இப்படி. ஓ, வரலாறுன்னா ஒரு பழைய காலத்த வாழோட எடைய தூக்கி பார்த்து உணர்றது தொடுதல். உடல் உணர்வு. அந்த காலத்து உடைய போட்டு பார்க்கறது தொடுதல். அந்த கால இசைய கேட்கறது கேட்டல். கோட்டை மாதிரி கட்டி பார்க்கறது செயல்திறன். ஆமா, இப்படி செஞ்சா பாடம் எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி வகுப்பறையோட சூழலும் முக்கியம். தொட்டு பார்க்க வெவ்வேறு மாதிரி தர பொருட்கள், நல்ல வெளிச்சம், கண்ணுக்கு இதமான நிறங்கள், சவுண்ட் சிஸ்டம், செடி கொடிகள்,
தேவைப்பட்டா நகர்த்திக்கிற மாதிரி இருக்கைகள், பிள்ளைங்க கொஞ்சம் நகர அனுமதி, இதெல்லாம் உதவும். உள் உணர்வுகளை கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு டைரி எழுதுறது, எல்லாரும் சேர்ந்து அவங்கவங்க உணர்வுகளை பத்தி பேசுற வட்டங்கள், அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள், இதெல்லாம் செய்யலாம். சமூகத்தோட பங்களிப்பும் முக்கியம். ஆமா, உள்ளூர்ல இருக்கிற கைவினைஞர்கள், பெரியவங்க, சமையல் கலை நிபுணர்கள், இசைக்கலைஞர்கள் இவங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிடலாம். திருவிழாக்களை பாடத்தோட இணைக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா ஒன்னு சொல்லணும். குழந்தைங்கிறது வெறும் குச்சியில சொருகி வச்ச மூளை இல்ல. அவங்க உடல், இதயம், ஆன்மா எல்லாத்தோடையும் இருக்கிற ஒரு முழு உயிர். இந்த முழுமைய மதிக்கிற கல்விதான் நமக்கு தேவை. ஆமா, வெறும் கண்ணையும் காதையும் மட்டும் நம்பியிருக்கிற கல்வியை விட்டுட்டு முழுசா வாழ்ந்து முழுசா உணர்ந்து கத்துக்கிற ஒரு கல்வி முறைக்கு மாறணும்னா அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க கண்ணுக்கும் காதுக்கும் அப்பாற்பட்டு பல புலன்களை பயன்படுத்தி நீங்க கத்துக்கிட்ட மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? அது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து ஆர்வத்தோட ஒரு முழுமையான மனிதனாக கற்றுக்கொண்டே இருங்க.